ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாளை தலைமுறை விவசாயி. இன்னைக்கு என்ன டாபிக் என்னன்னு பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா, மாட்டுச்சாணத்தை அழுப்போம். அது ஒன்றும் கிடைக்காது. ஃப்ரேம் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே அவனோட இதையுமே சுத்தம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம். கெடுதரையவே நீ க்ளீன் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் போய் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்பர் 1, நம்பர் 2 கை தான். மாட்டுச்சாணம் ஆள்றதுக்கெல்லாம் அறுவடைக்கு பரப்படாதுங்க. எப்பவுமே வந்து ஒரு விவசாயி மாட்டுச்சாணமா அல்றதுக்கெல்லாம் அறுவடை பட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு. இதுல மாட்டு சாணத்துல என்ன பெனிஃபிட்ஸ்னா, இது தென்னை மரத்துக்கு உரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பயிருங்களுக்கு உரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுல்லா எறும்பு இருக்கு. இன்னும் 2-3 வேலை இருக்குங்க, அதையும் நான் பிளாக்ல காட்டுறேன். என்ன ஒரு நக்கல் பார்வை. அள்ளியாச்சு. இந்த இடம் கிளீன் பண்ணி இந்த இடத்த மட்டும் ஒரு சின்னதா ஒரு கூட்டி விட்டுட்டு அப்ப அடுத்து உள்ள போயிட வேண்டியதாங்க. உள்ள போயிட்டு இதை தினமும் பண்றோம். உள்ள போயிட்டு அங்கேயும் சுத்தம் சாணி எல்லாம் அள்ளி போட்டு அப்புறம் நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் உள்ள 2-3 மட்டை கிடக்குது, அதையும் எடுத்து ஒரு ஓரத்துல ஓரத்துல போட்டு போகலாங்க. வீடியோக்காக பண்ணல அது. ஐயா சீமார் இங்கே போச்சுன்னு தெரியல, அதான் தேடிட்டு இருக்கேன். ஃப்ரேம்ல காணன்னு தேடாதீங்க. நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ எடிட்டிங்க கத்துட்டு இருக்கிறேன். நான் வந்தாலே வந்துடுறான் சின்ன பையன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல என்ன பேசுறேன்னா, அந்த கருப்பராங்கோயில் அந்த மரத்தை நான் அப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு போகும்போது காட்டுறேன். அந்த மரத்தை பாருங்க. அது ஒரு 500-550 வருஷம் தான் பழமையான மரம். அது கருப்பராங்கோயில். அது அந்த மரத்தை தான் நாங்க வந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாமியா கும்பிட்டு இருக்கோம். 500-550 வருஷம் இருக்கும். ஒரு புளிய மரத்துக்கு ஆயுசு 1000 வருஷம். அந்த மரத்துக்கு ஒரு 100 வருஷம் இருக்குன்னு வைங்க. அந்த மரத்துக்கு ஒரு 100 வருஷம் இருக்கும்.
இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, புளிய மரத்துல என்ன கிடைக்குது, புளியதே கிடைக்க போகுது. ஆனா அந்த மரத்துல வந்து, எங்க மரத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு கம்பி மாதிரி வச்சு ஆணி வச்சு சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க அந்த இதுல வந்து. ஏன்னா கருப்பராயன் அங்கதான் இருக்காரு, அதுல மரத்துக்குள்ளதான் இருக்காரு, அங்கதான் அவரு உட்கார்ந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு இது தேடனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. போதைக்கு காலையிலே வச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம அண்ணியும் சொல்றேன். இது வந்து நான் ஒன்றும் வீடியோக்காக பண்ணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீ பார்க்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதுல இருக்க ஒரு நூல் நோண்டி கூட ஒரு மருந்துக்கு யூஸ் ஆகுமே தவிர ஒரு கெட்டதுக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது. சாணியில வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு, தென்னை மரங்களுக்கு உரமா யூஸ் பண்ணிக்கலாம். தென்னை மரத்துக்கு உரமா யூஸ் பண்ணோம்னா அந்த மரம் வந்து நல்லா படர்ந்து ஒரு தேங்காயோ ஏதோ நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி இது வந்து தென்னை மரத்துக்கு தான் போடணும்ட்டு கிடையாது. சாணி மாலைக்கு போடலாம், நெல் பயிர்களுக்கு போடலாம், எல்லாத்துக்குமே போடலாம். மாட்டு கோமியம், மாட்டு சாணி, இது ரெண்டுமே நல்லது. உங்களால ஒரு பயிர், ஒரு மருந்து கொடுக்க முடியாத எஃபெக்டை வந்து ஒரு மாட்டு சாணம் கொடுக்கும். ஆமா, அது கேரண்டியோ கொடுக்கும். ஒரு மருந்து, ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்ல கலப்பட காம்ப்ளெக்ஸோ கொடுக்க முடியாத, மரங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு இது, அதோட கொடுக்கக்கூடிய ஒரு இது, அதோட இந்த மாட்டு சாணம் அதுங்களுக்கு கொடுக்கும். இல்ல புரோட்டீனும் அதிகமா இருக்கும். இது கூட பிரச்சனை இல்லை. உள்ளதான் எப்படி கிளீன் பண்ண போறேன்னே தெரியல. அவனை அவுத்து விட்டுட்டு பாக்கி போர் வேற முடிஞ்சுங்க. நான் வந்து காலையில நினைச்சேன் பிளாக் ஷூட் பண்ணலாமா அப்படின்னுட்டு. இந்த ஒரு வாரமா வீடியோவே எதுவும் கிடைக்காது. போட்டுருந்தா உங்களுக்கு ஒரு பாக்குறக்கே ஒரு புரியும் எல்லாம் போயிடும். ஐயோ, கேமரா பார்த்து பேசிட்டே இருக்கிறான்ட்டு வீடியோக்காக பண்றான்ட்டு சொல்லிடாதீங்க, திட்டிடாதீங்க. சரி வாங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம். உள்ளக்கா சாணி மட்டும் இப்போதைக்கு அள்ளி போட்டுட்டு, அடுத்து உள்ள மட்டை எல்லாம் 2-3 மட்டை உள்ளது கிடக்குதுங்க, அதையும் அள்ளி போட்டு நாய்க்குட்டிங்களுக்கு சாப்பாடு போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். ஃப்ரேம் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக எல்லாம் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொன்று இது சொல்லிட்டு இருந்தேன். இன்னொன்று வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து பிறந்தவங்களுக்கு புதுசாக தெரியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த விவசாயத்துல இருந்து இந்த விவசாயம் தினமும் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து ஒரு மேட்டராகவே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் அந்த மாவட்ட சாணத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்குன்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு சாணத்தில் இன்னொரு என்ன பெனிஃபிட்னா நிறைய இருக்கு. இப்போ மரங்களுக்கு தான், ஆனால் நிறைய இருக்கு. சில பெனிஃபிட்டு ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதையுமே இதையும் சுத்தம் பண்ணிட்டு தென்னமரத்துக்குள்ள போய் ஒரு மட்டையெல்லாம் எடுத்து போட்டுங்க. இவனுக்கு தண்ணி காட்டிட்டு தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுட்டு இருந்தாருல்ல, அவரை பிடிச்சி வந்து கட்டிட்டு நாய்க்கு சோத்தை போட்டு கிளம்ப வேண்டியதானுங்க. கிளம்புறேன்னு இருக்காதிங்க. இங்கிருந்து எங்க வீடு வெறும் 10 கிலோமீட்டர் இருக்குது எங்க வீடு. இதையுமே கிளீன் பண்ணி போட்டு வரான். ஏதோ கொடுக்குறேன் நாம. என்னடா கொடுக்கணும், ஒண்ணும் இல்லை. ஒன்றரை சாணம் இன்னொன்னு வந்து மாட்டுக்கான இப்படி குலகோலன்னு இருந்துச்சுன்னா வக்கிப்பல் எடுத்துக்கணும். இப்படி எறும்பு கடிக்குது. வக்கிப்பையில 2 கையிலையும் எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாது. மாடு சாணமா இல்லது போடுது, அது அல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்றது, மாடு வந்து ஒரு ஜீவன் தான். அதுவும் ஒரு ஜீவன் தான், ஒரு 5 அறிவு ஜீவன் தான் அது. அது ஒரு குழந்தைங்க மாதிரி, ஒரு குழந்தைங்க மாதிரி தான் அது. அதுங்களை நம்ம குழந்தைங்க மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதுங்க நல்ல நம்ம மேல பாசமா இருக்கும், ஒரு நன்றி உள்ள ஜீவனா இருக்கும் மாடுமே. இப்போ ஒண்ணும் இல்லை, இவனை அவுத்து விட்டுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இது எங்கேயும் ஓட மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. செஞ்சு போனாலும் எங்கிட்ட வந்துடுவான். ஒரு பிட்டை மட்டும் கிளீன் பண்ணிட்டுங்க அவன் படுக்கிற மாதிரி. இப்போ காலையில அந்த பிளாக் இது பண்ணி கொண்டுதாங்க. என்னடா வேணும், இங்க வாடா. ஏய் பீசா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த ஷார்ட்டை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கனிமத்துக்குள்ள போய்க்கலன்னா ஃபுல்லா எறும்பு பவுடர் போட்டு தான் எடுக்க முடியும். அதனால ஃபுல்லா எறும்பு.
ஃபுல்லாலாம் கிடையாது. அங்கே அந்த ஒரு பிட்டு அந்த ஒரு பிட்டு அங்கே குட்டு குட்டா இருக்கிறதெல்லாம் இரும்பு. சரி, தென்னை மரத்தில் போய் மட்டையும் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக போட்டு போட்டு நாய்க்கு சாப்பாடு போட்டு கிளம்பலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வாடா கருப்பா, ஈசா, ஈசன் வா, வாடா. வரமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஃபுல்லா இப்போ உனக்கு மட்டும் தண்ணி மட்டும் ஊத்திட்டுங்க. போயிடுவானாமா. ஹெல்மெட் போட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிளீன் பண்ணி இருக்கும். தண்ணிக்காக நிறைய இருக்கு மாட்டிருக்குங்க. ஓ, அது தெரியல. வாங்க, அவ்வளோ போய் பிடிச்சிட்டு வரலாம். அவ்வளோ பிடிச்சிட்டு வந்துட்டு மட்டையெல்லாம் இன்னைக்கு இந்த வேலையும் பார்க்க முடியாத கற்கெல்லாம் அக்கா திருப்பூர் சைடில் கற்க நிற்கிறீங்க. அம்மா வச்சு வெளியும் போட்டுடலாங்களா கையோட? இப்போ இந்த ஷாட் எதுக்கு நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். இப்போ ரோட்ல நம்ம நாட்டு நாய் ரோட்ல நாய் எல்லாம் பாக்குறோம்லங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் சோறு வைங்க. ஏன்னு சொல்றேன்னா, இந்த அதுவும் ஒரு பசி உள்ள ஜீவன் தான், நன்றி உள்ள ஜீவன். அது கல் எடுத்து அடிக்கிறது இல்ல கட்டை எடுத்து அடிக்காது. இன்னொன்னு வந்து அது விரட்டி விரட்டி விடுறது, அதெல்லாம் இது வேண்டாம். அது எங்களுக்கு தேவை ஒரு வாய் சாப்பாடு, கொஞ்சோண்டு குடிக்கிற தண்ணி, அவ்வளவுதான். அது 2 மட்டும் கொடுத்து பாருங்க நாட்டு நாய்க்கு. வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு செய்ய நீட்டி பேசுறான்னு தப்பாண்டிக்காங்கன்னா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்கும்.
இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, ராட்வீலரு, கிரேடனு, ஹஸ்கி, பொமரேரியனு அதுங்களோட நான் 100% நான் சொல்றேன். ஏன்னா கிரேடன் ஜெர்மன் ஷெப்பர்டு வச்சிருந்தேன், பிட்புல் வச்சிருந்தேன். அதனால நான் சொல்றேன், அதுங்களோட எனக்கு அந்த நாய்க்கு அந்த டாக்ஸோட எனக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த நாட்டு நாய்க்கு தான் எனக்கு பெஸ்டா தெரிஞ்சுது. ஏன்னு சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த அதுங்க வந்து ஒரு வீட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு வீட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு சேஃப்டி ட்ரெயின் பண்ணலாம். ஒரு வீட்டுக்குள்ள யாருமே விடாதுங்க. நாட்டு நாயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒருத்தரை கூட அந்த தடத்துல கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருங்க. இன்னொன்னு என்னன்னா, அதுங்க வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர்னாலுமே, ஒரு வாய் சாப்பாட்டு போட்டிங்கன்னா 10-20 கிலோமீட்டர்னாலுமே உங்க பின்னாடியே ஓடி வரும். நன்றியுள்ள ஜீவன் நாய்கள் மட்டும்தான். நாய்கள் வாயில்லா ஜீவன் எல்லாமே. என்னமோ சவுண்டு கேட்டதை பார்த்தேன். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நாட்டு நாய்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு தங்கருக்கு இருப்பிடமோ எதுவுமே தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் கிடையாது நாட்டு நாய்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஒரு வாய் சாப்பாடு, கொஞ்சோண்டு தண்ணி, கட்டி வைக்கிறதா கட்டி வச்சுக்கலாம், ஊத்து விடுறதுனா ஊத்து விட்டுக்கலாம். அது எங்களுக்கு தேவை. அந்த சாப்பாடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கமாண்டை நீங்க சொல்றதுக்கான கமாண்டை, நீங்க சொல்றதுக்கான வேர்டுக்கான கமாண்டை நம்ம அதுங்களை ஈஸியாக நாட்டு நாய்களை ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்க முடியும். நன்றி உள்ளது நாட்டு நாய் மட்டும்தான். இந்த வேற எந்த பிரீட் டாக்ஸ்னா அதுக்குன்னு நான் பிரீட் டாக்ஸை வந்து குறை சொல்லலை. எதனால நான் நாட்டு நாயை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நாய்கள் வந்து இன்னும் பாப்புலேஷன் அதிகமாகணும். அதிகமாகக்கூடாது, இந்த பாப்புலேஷன் கம்மியாகணும். அதுங்களும் சேஃபா செக்யூர்டா இருக்கணும், நம்மளும் சேஃபா செக்யூர்டா இருக்கணும். பாப்புலேஷன் வந்து நாய்கள் பாப்புலேஷன் வந்து கம்மியாகவும் கூடாது, கம்மியாகவும் கூட எச்சாகவும் ஆகக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, இப்ப வந்து என்னடா இப்படி பேசிட்டு இருக்காண்ட நீங்க நினைக்கலாம். ஒரு நாட்டு நாய்க்கு உள்ள விசுவாசம், மரியாதை, கொடுக்கிற மரியாதை இந்த எந்த ஒரு பிரீட் டாக்ஸ்க்குமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ரெஸ்பான்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். இன்னொன்று வந்து நாட்டு நாயை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், நிறைய விஷயம் இருக்குங்க. வேட்டைக்கு பயன்படுத்தலாம், நீச்சல் அடிக்கிறதுக்கு வேட்டைக்கு பயன்படுத்தலாம். அந்த காலத்துல இருந்து நம்ம தமிழர் பண்பாடு வரைக்கும், அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே நம்ம வேட்டைக்கு பயன்படுத்துற நாட்டு நாய்கள் மட்டும்தான். அது சிப்பிப்பாறை, ராஜபாளையம் வகையான நாய்கள் தான் நம்ம இப்போ இந்த காலத்துக்கு வரைக்கும் நம்ம வேட்டைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். ராஜா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அந்த 2 வகையான நாய்கள் தான் நம்ம இப்போ வந்து வேட்டைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம கிட்ட சிப்பிப்பாறை கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா, ரோட்ல போறது ஒரு நாட்டு நாய் தான். இது எதுக்காக சொல்றேன்னா, ரோட்ல போறது ஒரு நாட்டு நாய் தான். அது ஒரு ரூபாய் சாப்பாடு வைங்க, ஒரு இறக்குற கண்டிஷன்ல இருந்துச்சு, அது கொண்டு போய் ஒரு தூக்கி ஒரு மரத்தடியிலேயே வைங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அதெல்லாம் என்ன சொல்லுது, அதை தூக்கி ஒரு மரத்தடியிலேயே வைங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நாட்டு நாய்கள் வந்து பாப்புலேஷன் வந்து கம்மியாகணும் தான் நானும் சொல்றேன், கம்மியாகணும் தான். நாட்டு நாய் பாப்புலேஷன் வந்து எச்சாம கூட கம்மி, ரோட்டு நாய்கள் வந்து எச்சாம கூட கம்மியும் ஆகக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, ஒரு விஷயம், இது வந்து ரீசெண்டா எனக்கு நடந்த ஒரு விஷயம், அது உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். ஒரு நாய் குட்டிகள் வந்து ஒரு நாய் வந்து 8 குட்டிகளோ 10 குட்டிகளோ எங்க அப்பா ஃபேப்ரிகேஷன் கிட்ட முன்னாடி போட்டுருந்துச்சு. சரி, அதை எடுத்துக்கலாம், அடாப்ட் பண்ணிக்கலான்ட்டு 2-3 நாள் கழிச்சு நான் போய் பார்த்தா அத்தனை குட்டிங்களும் இறந்து கிடக்குது. ஏன்னு பார்த்தா, இந்த வண்டி வாகனங்கள் வேகமா ஓட்டுறங்காட்டிக்கு, அப்புறம் இந்த கவனிக்காம ஓட்டுறங்காட்டிக்கு, செல்போன் பேசிட்டு ஓட்டுறங்காட்டிக்கு, அதெல்லாம்
அது கூட இல்லைங்க. ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத காரணத்தினாலதான் இவங்க இறந்துச்சு. ஏன்னா இப்போ எதுக்கு சொல்றேன்னா, நாட்டு நாய்கள் வந்து ஒரு கார்டியன். நம்ம இப்போ ஒரு சேலரியே கொடுக்காம இருக்கிற ஒரு கார்டியன் தான் நம்மளுக்கு நாட்டு நாய்கள். அந்த நாட்டு நாய்கள், ரோட்டு நாய்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்ல சுத்துற நாட்டு நாய்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா முடிஞ்சளவுக்கு உங்ககிட்ட அடாப்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் நாளை தலைமுறை விவசாயி. என்னோட முடிஞ்ச கண்டென்ட்டை நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அது பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை தலைமுறை விவசாயியை எல்லா பக்கமும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.